ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். நான் வந்து முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு. லைக் போட்டு பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தள்ளாமல். வாங்க நான் வந்து இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கடாய் வச்சுட்டு நல்லா சூடு ஏறட்டும். நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. நல்லெண்ணெயில் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து சில பேர் வந்து இந்த கறி மசாலா மாதிரி அரைச்சி முட்டை குழம்பு வைக்குவாங்க, சில பேர் புளிக்குழம்பு மாதிரி வைக்குவாங்க. நான் இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கூட. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சேன்னா இதே ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு, உளுந்து, வெந்தயம். முதல்ல வந்து வெந்தயம் தான் போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 4-5 பல் பூண்டு நான் பொடியாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா அந்த பெரிய பூண்டு, அது பால் பூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பூண்டு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பூண்டு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அந்த பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போது ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெயில் வதக்குனா சின்ன வெங்காயம் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா வதங்கி வருது பாருங்கள். ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டாக்கா. பாருங்கள், ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக கிண்டி விட்டுருவோம். தக்காளி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே. தண்ணி இப்போதைக்கு நம்ம சேர்க்கக்கூடாது. இதை நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். மிளகா பொடியோ சாம்பார் பொடியோ இல்லை, இது குழம்பு பொடி. குழம்பு மசாலா இருக்குது. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஸ்பூன் வந்து ரொம்ப சின்னது. நீங்கள் காரத்துக்கு தேவையான பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தேவையான போட்டுக்கலாம். எவ்வளோ வேணும்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தோம். நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக, எவ்வளோன்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுவோம். கொதிக்கிட்டோம். நான் வந்து தேங்காய் ஒரு 2 பீஸு நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இல்லை, நான் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவே சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நான் அரைச்சி வச்சுக்கிறேன் தேங்காய். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் அந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கிற பால் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேவையான தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்த்து நம்ம கலக்கி வச்சாச்சு. இந்த அளவுக்கு குழம்பு இருக்கணும். இது நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சுச்சுனாக்கா அந்த நல்ல ஒரு வாசனை வரும் நம்மளுக்கு. நல்லா கமகமான அந்த குழம்பு வாசனை வந்திருந்தால் நம்ம இப்போ மூடி எடுத்துகிட்டு ஒரு முட்டை ஒன்று உடச்சி அதிலே ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டை குழம்புன்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக கொதிக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றி ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அந்த முட்டை வந்து நல்லா அது பிரிஞ்சு இந்த மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. சில பேர் உடச்சி ஊற்ற மாட்டாங்க, சில பேர் உடச்சி ஊற்றி சாப்பிடுவாங்க. உடச்சி ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். இது முட்டை நல்லா வெந்து கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸாக வரும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த 3 முட்டை வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 3 லைன் போட்டு நம்ம இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம்.
அப்போ தான் அந்த காரம் அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த முட்டையில் இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு. அவ்வளோதாங்க, முட்டையை போட்டாச்சு. நம்ம கலக்கிட்டு பாருங்கள், கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து போதும். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. கலக்கிட்டு நம்ம இப்போ பாருங்கள், குழம்பு பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் அதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். முட்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கொதித்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் மக்களே.